சந்துருவின் கதைகள் பாகம் 2. நேற்று எபிசோட்ல அப்பா சந்துரு கிட்ட உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்றதா சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கறதுக்காக சந்துருவும் காலையில சீக்கிரமாவே தூங்கி முழிச்சு அப்பாவை நோக்கி போறான். சந்துருவை பார்த்த அப்பா, என்னடா சந்துரு இவ்வளோ சீக்கிரமாவே முழிச்சு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. சந்துருவும் அப்பாவை பார்த்து, அப்பா என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்றதா சொல்லியிருந்த, இப்போ எனக்கு பதில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறான். அப்பாவும் சரி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா, நாம கொஞ்சம் தண்ணீரை எடுத்து சூரியன் வெளிச்சத்துல வீசும்போது அது சின்ன சின்ன துகள்களாக பிரியும். அப்படி சின்ன சின்ன துளிகளாக பிரிகிற தண்ணீர் மூலமா அந்த சூரிய ஒளி ஊடுருவி போகும். அப்படி போகும்போது நமக்கு அந்த நேரத்துல குட்டி குட்டி வானவில்கள் தெரியும். ஆனா அது கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சு போயிடும். இப்போ அப்பா உனக்கு குட்டி வானவில் உருவாக்குறது பத்தி இன்னும் சில முறைகளை சொல்லித்தர்றேன். அதை நீ கேட்க ஆர்வமா இருக்கியான்னு கேட்குறாங்க. சந்துருவும் ஆமாப்பான்னு சொல்றான். என்ன, நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நாமளும் அப்பாவோட விளக்கத்தை கேட்போம். கண்ணா, வானவில் உருவாக்க நமக்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் தான் பொதுவான வழி. அதுக்கு நீ ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை எடுத்துக்கிடணும். இப்போ அந்த தண்ணீரை நேரடியா சூரிய ஒளி படும் இடத்துல வச்சிடணும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு ஜன்னல் வழியா சூரிய ஒளி வரும்போது ஜன்னல்ல அந்த தண்ணீர் இருக்கிற டம்ளரை வச்சிடணும். அப்போ சூரிய ஒளி தண்ணீர் வழியா ரூமுக்குள்ள வரும். அந்த நேரத்துல நம்ம வீட்டோட சுவர்லையோ இல்ல தரையிலையோ ஒரு குட்டி வானவில நீ பார்க்க முடியும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. சூரிய ஒளி தண்ணீர்ல ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தான் படணும். அப்படி பட்டா மட்டும்தான் அந்த தண்ணீர் மூலமா நமக்கு வானவில்ல பார்க்க முடியும். நீ அந்த டம்ளரை கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும். அப்படி சரியாக வைக்கும்போது அந்த வானவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ அப்பா உனக்கு சின்ன வயசுல நாங்கள் எப்படி வானவில்ல உருவாக்கணும்னு சொல்லுறேன் கேளு. சந்துருவும் சரின்னு சொல்கிறான். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க கதையே கேட்போம். அப்பா சின்ன பையனா இருக்கும்போது என் அப்பா வீட்டில் நிறைய சிடியும் டிவிடியும் வச்சிருப்பாங்க. அதை நான் எடுத்து சூரிய ஒளியில காட்டி அசைப்பேன். அப்போ அதில் வானவிலுடைய நிறங்கள் வரும். சில நேரத்தில் நாங்கள் கண்ணாடி துண்டு மூலமாகவும் வானவில்லை உருவாக்கி விளையாடி இருக்கோம். ஆனா அப்பா இப்போ சொன்னதெல்லாம் நீ செஞ்சு பார்க்கணும்னா நீ இருக்கிற அறைய இருட்டா வச்சுக்க. அப்போதான் வானவில்ல நீ தெளிவா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீ வானவில்ல உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சிடி டிவிடி அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி கிளாஸு இதுகளெல்லாம் நீ பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா உபயோகிக்கணும். இப்போ சந்துரு மனசுல நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. அவனும் கேட்க ஆரம்பிக்கிறான். தண்ணீர்ல எப்படி வானவில் உருவாகும் அப்பா? தண்ணீர்ல தான் வேற எந்த கலருமே இல்லையே. வானவில்ல நம்மளால தொட முடியுமாப்பா? வானவில் ஏன் வளைஞ்சிருக்கு? ஏன் வானவில்ல சில கலர் பெருசாகவும் சில கலர் சின்னதாகவும் இருக்கு? வானவில் காணாம போகுதே, அது ஏன்பா? இப்படி கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போறான் சந்துரு. தன் குட்டி பையனுடைய பெரிய கேள்விகளை கேட்ட அப்பா வானவில் பத்தி அவனுக்கு இருக்கிற ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டுறாங்க. இப்போ அப்பா சந்துருவை பார்த்து, டே கண்ணா, உனக்குள்ள இவ்வளோ கேள்விகளா அப்படின்னு கேட்க சந்துருவும் அப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னு சத்தமா சொல்லுறான். அப்பாவும், கண்ணா, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு, எனக்கு வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நீ என்னடானா இன்னும் பல்லு கூட விளக்காம இருக்க. உன் அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சா வந்து சாமி ஆடிடுவா. அதனால நீ இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்ததும் அப்பா உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். இப்போ நாம குளிக்கலாம்னு கூப்பிடுறாங்க. சந்துருவும் குளிக்க போறான். சந்துருவோட கேள்விக்கான பதில்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னுடைய சேனல்ல வர குட்டி குட்டி கதையை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. நன்றி.